ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், சூரிய பகவான் நீசம் அடைஞ்சா எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றும் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12 லக்னத்திற்கும் சூரிய பகவான் நீசம் அடைஞ்சா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்மகாரகன் சூரிய பகவான். லக்னத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். சூரியன் இல்லை அப்படின்னாவே ஆன்மீகம் இல்லை, ஜோதிடம் இல்லை. சூரியனுடைய ஒளியை வச்சு தான் ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவான் நீசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னாவே அங்கே சூரியனுடைய வலிமை குறையுது, சூரியனுடைய பவர் குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக சூரியன் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா உச்சமடைவார். அதே நேர் 7வது வீட்டில் துலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் அடைவார். ஒவ்வொரு கிரகமும் எந்த வீட்டில் உச்சம் அடையுதோ அதே நேர் 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா நீசம் அடையும். அப்படி இருக்கும்போது சூரிய பகவான் சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சம் அடைவார். அதற்கு நேர் ஆப்போசிட் 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் நீசம் அடைவார். பொதுவாக ஐப்பசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 10 டிகிரியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 டிகிரியில் சூரியன் நீசம் அடையுது அப்படின்னா அது கடுமையான நீச பலன், கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவே 10 to 20 டிகிரியில் சூரியன் நீசம் அடைஞ்சிடுச்சுன்னா அது சுமாரான நீச பலன், ஒரு நார்மலாக வேலை செய்யும். ஒரு அதிகப்படியான நீச பலன்களை கொடுக்காது, அதிகப்படியான கெடு பலன்களை கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 20 டிகிரிக்கு மேலே சூரியன் இருந்துச்சு அப்படின்னாவே அங்கே நீச பலன் அப்படிங்கிறது இல்லை. சூரியன் ஓரளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக ஐப்பசி மாதம் முதல் தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் சூரியன் கடுமையான நீசம், கடுமையான பாதிப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியன் நீசம் அடைஞ்சாவே முயற்சி அங்கே இருக்காது, அவங்களுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, தன்னம்பிக்கை குறையும். சம்பாத்தியக்காரகன் சூரியன் சொல்றது, அந்த சம்பாத்தியக்காரகன் சூரியன் நீசம் அடைகிறதால வேலைக்கு செல்லக்கூடிய மனநிலை இருக்காது, வேலைக்கு செல்ல மாட்டாங்க. சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா சும்மா சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றக்கூடிய மனநிலையில் ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் சூரியன் நீசம் அடைஞ்ச பலன்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன் நீசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா பொதுவாக குருவுடைய பார்வைகள் சூரியன் மேல படணும். குருவுடைய இணைவாவது சூரியன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீச பங்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உருவாகும். பொதுவாக சூரியன் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பெருசா நற்பலன்களை கொடுக்கறது இல்லை. அதனால நீச பங்கம் ஏற்பட்டால் மட்டும் அங்கே அதிகப்படியான நற்பலன்கள் ஏற்படும். குருவோட இணைவோ அல்லது சுக்கிரனுடைய இணைவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் சூரியன் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை பெறுவோம். அதே போல் வளர்ப்பிறை சந்திரன் சூரியனை பார்க்குது அப்படின்னாலும் நீசபங்கம் அடையும். குருவோடைய பார்வை நீசபங்கம் அடையும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் கூட சேர்ந்து பயணிப்பதால் சுக்கிரனால் சூரியனை பார்க்க முடியாது. கூட இணைவு அப்படிங்கிறது ஒரு சுபத்துவமான பலன்களை அதிகமாக கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூரியன் நீசம் அடைஞ்சாவே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நிலை அதிகமாக விரிசல் ஏற்படும். அப்பாவால் பெரிய ஒரு புண்ணியம் இருக்காது, பூர்வீக சொத்து கிடைக்காது, பூர்வீக இடம் கிடைக்காது, பூர்வீக வீடோ அப்பா வழி உறவினர்களோ சித்தப்பா பெரியப்பா அப்பா வழி உறவினர்கள் சொந்தங்கள் எதுவுமே இவர் கூட கடைசி வரைக்கும் இருக்காது. உறவு நிலை விரிசல் ஏற்படும். பாதியிலே சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்பாவால் புண்ணியம் இருக்காது, புண்ணியம் இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்றது. பொதுவாக சூரியன் நீசம் அடைஞ்சாவே அப்பா ஸ்தானம் வலு குறைந்து இருக்கு. ஒன்று அப்பா இருக்கக்கூடாது, அப்பா இறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பா இருந்தாலும் அப்பாவால் புண்ணியம் இல்லை, அப்பா பார்த்தீங்கன்னா ஊதாரித்தனமாக இருக்கிறது, இல்லைன்னா குடிகாரங்களாக இருக்கிறது, குடும்பத்தை பொறுப்பு இல்லாமல் கொண்டு செல்றது, இது போல விஷயத்தை உருவாக்குறது தான் அந்த சூரிய பகவான் நீசம் அப்படின்னு சொல்றது. அதே போல அரசு பதவி கிடைக்கிறதுல ஒரு சில தடங்கள் தாமதம், அரசு பணி அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாக நீசபங்கம் அடைந்தால் மட்டும்தான் சூரியன் நீசம் அடைஞ்சு நீசபங்கம் ஏற்படும் பொழுது அரசு பணியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசு சார்ந்த துறை, அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறது, இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது, முயற்சி இருக்காது. எந்த அளவுக்கு முயற்சி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமை பதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு தேடி வராது, இவங்களும் தலைமை பதவியை தேடி செல்ல மாட்டாங்க. பொதுவாக முயற்சி இருந்தால்தான் தலைமை பதவி, அதிகார வர்க்கம், அதிகார பணி, தலைமை பணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். பொதுவாக சூரியன் கூட சனீஸ்வரர் மட்டும் இணையக்கூடாது. சூரியன் நீசம் அடைஞ்சு சனி இணைவு அப்படிங்கும்
இருக்கும்போது சனீஸ்வரர் அங்கே வந்து உச்சமடைவார். அப்படி இருக்கும்போது அப்பன் மகனுக்குள்ள உறவு நிலை விரிசல் ஏற்படும், சண்டை சச்சரவு பிரிவு நிலை ஏற்படும். பொதுவாக சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்காது, முடிந்த வரைக்கும் கெடு பலன்களை தான் கொடுக்கும். நல்லது செய்கிற மாதிரி செய்யும், கடைசியில் வந்து தெருவில் இழுத்து விட்டுரும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இதற்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு சூரியன் வலுப்பெறும். அதே போல் வருடத்திற்கு ஒரு முறையாவது சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி இருக்கும்பொழுது 12 லக்னத்திற்கும் சூரிய பகவான் நீசம் அடைஞ்சிச்சுன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ லக்னத்துக்கு சூரிய பகவான் நீசம் அடைஞ்சாரு அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு சூரிய பகவான் வந்து 5ஆம் அதிபதியாக வருவார். காலபுருஷ தத்துவத்துக்கும் 5ஆம் இடம் தான் வரும். அப்படி இருக்கும்போது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து நீசம் அடைஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல தடங்கள் தாமதம் ஏற்படும். குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள், பிரிவு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். பொதுவாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. குல தெய்வத்துடைய அருள் கிடைக்காது, முன்னோர்களுடைய சாபம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. காதல் தோல்வி, திருமணம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் தாமதம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கும். அந்த 2 திருமணமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, அந்த 2 திருமணமே மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை அமைப்பு கொடுக்கறது ரொம்ப கடினம். மேஷ லக்னத்துக்கு சூரியன் வந்து நீசம் அடைகிறது அந்த மாதிரியான பெரிய நற்பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நீசபங்கம் அடைந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும், காதல் வெற்றி பெறும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், நல்ல நண்பர்கள், உறவினர்கள், ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தை கொடுக்கறது. அதனால் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நீசம் அப்படிங்கிறது அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்காது. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அந்த சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் அந்த முறை சிறப்பாக அமையாது, தாயார் வர்க்கம் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், தாய்ஸ்தானம் நோய் நொடியில் ஏற்படும், தாய்க்கும் இவங்களுக்கும் பிரிவு நிலை ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சொந்த வீடு அமைவதில் சிக்கல்கள் ஏற்படும், பூர்வீக இடத்தில் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும், பித்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறது, உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும், அரசுக்கும் இவங்களுக்கும் பகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக ஒரு சுகஸ்தானங்கள், வீடு வாசல், சொத்து சுகம், வண்டி வாகனம் இதில் அமைவதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் தாமதம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதி நீசம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் அடையும் போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் ஏற்படும், ஒத்த கண் பிரச்சனைகள் வர்றது, ஏன்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இந்த ரிஷப லக்னத்துக்கு. அப்படி இருக்கும்போது நீசபங்கம் ஏற்படும் போது ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்கள் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிதுன லக்னத்துக்கு சூரியன் நீசம் அடையும் போது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அப்படிங்கும்போது 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ஆம் இடத்துல நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் ரொம்ப குறைவாக இருக்கும், கோழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், துணிந்து செயல்பட மாட்டார், எந்த ஒரு வேலையுமே முயற்சி அப்படிங்கிறது இருக்காது, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இது இருக்காது, வேலைக்கு செல்லக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது இவருக்கு வராது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை குணம் அப்படிங்கிறது இவருக்கு அதிகமாகவே இருக்கும். அதே 5ஆம் இடத்துல சூரியன் நீசம் அடையும் பொழுது பித்ரு தோஷம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, பித்ரு சாபம், முன்னோர்களுடைய சாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ராமேஸ்வரம் சென்று பரிகாரங்கள் செய்தால் இவருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தது கடக லக்னத்துக்கு சூரியன் வந்து நீசம் அடையுது, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி வந்து 4ஆம் இடத்துல வந்து நீசம் அடையுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிக்கலாகவே அமையும், தாய் வழி உறவுகள் பகையில முடியும், தாயாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும், ஒரு தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது, வருமானங்கள் அப்படிங்கிறது இவருக்கு நிலையான வருமானம் அப்படிங்கிறது இவருக்கு அதிகமாக இருக்காது, சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை வேலையில் இருந்தாலும் சரி ஒரு தெளிவான ஒரு முடிவா இல்லை தெளிவான வருமானம் ஒரு குடும்ப வாழ்க்கை தெளிவாக நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு இருக்காது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி நீசம் அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிக்கலாகவே இருக்கும், கேள்விக்குறியாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவு நிலை அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட்டமாகவே இவங்களுக்கு அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை உருவாக்கிட்டு அதனால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குரிய அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து நீசம் அடைஞ்சாவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக லக்னாதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
லக்னாதிபதி 3ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெளிவான முடிவு, சிந்தனை, செயல்பாடு அப்படிங்கிறது இருக்காது. பொதுவாக சிம்ம லக்னம் அப்படின்னாவே சிங்கம் வந்து எப்போதும் கர்ஜிட்டே இருக்கணும். கர்ஜிக்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனி வழி நேர் வழி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லக்னாதிபதி நீசம் அடைஞ்சாவே கடைசி வரைக்கும் அடுத்தவருடைய துணையிலேயே அடுத்தவருடைய நிழலிலேயே ஒன்று தந்தைக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதனால் தந்தையை அண்டி பிழைக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்காது. ஒன்று தாயை அண்டி பிழைக்கணும், அப்படி இல்லைன்னா மனைவியை அண்டி பிழைக்கணும், இல்லைன்னா தன்னுடைய குழந்தைகளை அண்டி பிழைக்கணும். கடைசி வரைக்குமே அடுத்தவங்களுடைய நிழலில் இருந்தே வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் அசிங்கம், அவமானம், பல இன்னல்கள் சந்திச்சுட்டு வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்புல இருக்கும். கடைசி வரைக்குமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய நிழலில் இருந்தே வாழ்க்கையை ரன் பண்ணுறது, வாழ்க்கையை ஓட்டுறது. அதனால் பல இடர்பாடுகள், பல இன்னல்களை சந்திச்சுட்டு தான் இவர் இருப்பார். அங்கே சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் குருவுடைய பார்வையோ இணைவோ இல்லை சுக்கிரனுடைய இணைவு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நீசபங்கம் ஏற்படும் பொழுது வாழ்க்கை முறை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நீசம் அப்படிங்கிறது 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து நீசம் அடைகிறாப்புல. பொதுவாக கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் 12ஆம் அதிபதி நீசம் அப்படின்னாவே வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும், வெளிநாட்டு இடத்தை கொடுக்கும், பூர்வீக இடத்த விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய அமைப்புகளை கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வாழ்க்கை முறையே கொடுக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்புகள் இருக்கும். இவர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக அவருக்கு இருக்காது. எல்லாமே விரைய செலவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சூரியன் நீசம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. 12ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகிறது, வெளிநாடுக்கு போகிறது, நான் சம்பாதிக்க வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு முயற்சிகள் அதிகமாக முயற்சி மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அது வெற்றியில் முடியாது, தோல்வியில் தான் முடியும். அதனால் விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும், மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும், குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடு வர்றது, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே சீர்குலைந்து போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக உருவாகும். அடுத்தது துலாம் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீசமடைவு அப்படிங்கிறது லாபஸ்தானாதிபதி வந்து லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீசமடைவார். பொதுவாக லாபஸ்தானாதிபதி நீசமடையும் போது மூத்தோர்களுடைய அன்பு, அரவணைப்பு, சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. மூத்த சகோதரர்களுடைய பாசம், காசு பணமாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே கிடைக்காது ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி கெட்டு போய் இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைப்பு இருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாமே விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் போயிட்டு இருக்கும். அங்கே முடிஞ்ச வரைக்கும் விரைய செலவு தான் ஏற்படுமே தவிர கடைசி வரைக்கும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. அதற்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீசபங்கம் அடையணும், அப்படி இல்லைன்னா சொன்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமா இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு ஏற்படலாம். அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு வந்து சூரியன் நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாவில. விருச்சிக லக்னத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சூரியன் மட்டும்தான். 10ஆம் அதிபதி 12ல் மறையும் போது சம்பாத்திய காரகன் நீசம் அப்படிங்கிறதால வேலை ஒரு நிரந்தர தொழில் இருக்காது, நிரந்தரமான வேலை அமையாது, ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, முயற்சி இருக்காது, வேலைக்கு செல்லக்கூடிய மனநிலை இருக்காது, வேலைக்கு செல்ல மாட்டாங்க, ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுவாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நீசம் 12ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கணும். கடைசி வரைக்குமே வாழ்க்கை ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலே இவங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கும். எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி தனுசு லக்னத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து நீசம் அடைகிறாப்ல. நீசம் அடைகிறதால அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழி உறவினர்கள், அப்பா பூர்வீக சொத்துக்கள் இது எதுவுமே இவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. பாக்கியம் அற்றவராக இருப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நிலையில் கடைசி வரைக்கும் விரிசல் ஏற்படும். தந்தையை இழக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். தந்தை இல்லாமல் இருக்கிறது, தந்தையால் புண்ணியம் இல்லாமல் இருக்கிறது, அவரால் 5 பைசா பிரயோஜனமே இருக்காது. இது போல விஷயத்தில் அமைப்புகளை கொடுக்கும். அதனால் தனுசு லக்னத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறதால கடைசி வரைக்கும் இவருடைய சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு இருக்குமே தவிர தந்தையால் பிரயோஜனம் இருக்காது. பூர்வீக சொத்து அனுபவிக்க மாட்டார், பூர்வீக இடம் இவருக்கு கிடைக்காது. அத்தப்பா, பெரியப்பா, அங்காளி பங்காளியால் இவருக்கு புண்ணியம் இருக்காத அமைப்பில் இவருக்கு இருக்கும். அடுத்தது மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல நீசம் அடையுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து
ஒரு பக்கம் சூரியன் நீசம் அடைஞ்சாலும் மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாப்புல. பொதுவாக மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் திக்பலம் அப்படிங்கிறது மறைமுகமான திக்பலம் அப்படிங்கும்போது மகர லக்னத்துக்கு மட்டும் சூரியன் நீசம் வந்து நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும், மறைமுகமான நன்மைகளை செய்யும், மறைமுகமான ஒரு லாபத்தை உருவாக்கும். அதனால மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சூரியன் நீசம் அப்படிங்கும்போது அரசு பணி கிடைக்கிறது, அரசியல்வாதியாக வருது, அரசியல் சப்போர்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு தன்னம்பிக்கை முயற்சி அப்படிங்கிறது, தலைமை பதவி அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும். அதனால் மகர லக்னத்துக்கு மட்டும் சூரியன் நீசம் அப்படிங்கும்போது ஒரு மறைமுகமான சப்போர்ட்டு, மறைமுகமான லாபத்தை உருவாக்கும். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அப்படிங்கிறது அதிகப்படியான நற்பலன்கள் கிடையவே கிடையாது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் நீசம் அடைகிறதால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை ஏற்படும், வம்பு வழக்கு ஏற்படும், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை உருவாக்கும். முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சு 2வது திருமணம் ஓரளவுக்கு சுமாரா போகும், அதுவும் பெருசான ஒரு நற்பலன்களை கொடுக்காது, ஏதோ ஓரளவுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, காதல் தோல்வி ஏற்படும். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் பகையாவே வருவாங்க, உண்மையான நண்பர்கள் உறவினர்கள் கிடைக்க மாட்டாங்க. மனைவி ஸ்தானமே கெட்டு போய் இருப்பதால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட்டமாகவே இவங்களுக்கு இருக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு அப்படின்னு சொல்றது. 6ஆம் அதிபதி 8ல மறைவு அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பை உருவாக்கும், ஒரு மறைமுகமான சப்போர்ட், மறைமுகமான ஒரு லாபத்தை உருவாக்கும். அப்படி இருக்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடி பகை இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யாது. நோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதே போல் பகை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, எதிரிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்துக்கு வந்து சூரியன் நீசம் அப்படிங்கும்போது ஒரு மறைமுகமான சப்போர்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து குருவுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய இணைவோ இல்லை வளர்ப்பறை சந்திரன் சூரியனை பார்க்குறதோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான சப்போர்ட்டு, மறைமுகமான ஒரு லாபத்தை உருவாக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 12 லக்னத்தை பார்க்கும் பொழுது மகர லக்னத்துக்கு சூரியன் நீசம் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக சூரியன் அப்படிங்கிறது நீசம் அடையக்கூடாது. சூரியன் நீசம் அடைஞ்சாவே தலைமை பதவிகள் கிடைக்காது, முயற்சி கிடைக்காது, தன்னம்பிக்கை கிடைக்காது, சம்பாத்தியக்காரகன் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்காது, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதோ, சூரியனார் கோவிலுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வர்றதோ என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.